பயப்படாதீங்க. முதல் முறை இருக்கும் பொழுது. ஓகேவே, உபவாசிக்கும் பொழுது இடையில் நீங்க பிரேக் எடுத்துக்கொள்ள வேண்டும். நீங்க எதுக்காக பிரேக் எடுக்கணும்? சாப்பிட்றதுக்காக கிடையாது. உபவாசிக்கும் பொழுது நீங்க எப்போ நீங்க ஆரம்பிக்கிறீங்க? காலையில் நீங்க உபவாசம் 6 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஈவினிங் 6 o'clock நீங்க உபவாசத்தை முடிக்கிறீங்க அப்படின்னாங்க. ஒரு சில ஹோல் டே உபவாசம் இருக்கிறாங்க. அது உபவாசம் இருந்து பழக்கப்பட்டவர்களுக்கு, அது தேவன் மீது அதிக அன்பு கொண்டு தேவனோடு நான் இணைந்து இருக்க வேண்டும் என்று அவங்க இருக்கிறவங்க தான் அவங்களால அந்த ஃபுல் டே ஹோல் டே உபவாசம் இருக்க முடியும். நீங்கள் காலையில் உபவாசம் ஆரம்பிக்கிறீங்க, ஈவினிங் உபவாசம் நீங்கள் முடிக்கிறீங்க அப்படின்னா இன் பிட்வீன் நீங்கள் பிரேக் எடுக்கணும். எதுக்காக பிரேக் எடுக்கணும்னு தெரியுமா? சாப்பிட்றதுக்காக கிடையாது. எதுக்காக பிரேக் எடுக்கணும்? நீங்கள் தெரிந்து வைத்து கொண்டிருக்கிற இல்லை நீங்கள் சூஸ் பண்ணி வச்சிருக்கிற ஸ்கிரிப்சர்ஸ், வேத பகுதிகளை நீங்கள் அந்த பிரேக்கில் நீங்கள் கட்டாயமாய் படிக்கணும். வேலைக்கு போகிறீங்க, நான் எப்படி உபவாசிப்பது? அந்த வேலைக்கு போகிறவங்க இந்த பிரேக்கை நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் தெரிந்து கொண்ட அந்த வேத பகுதியை நீங்கள் படிக்கணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் வேத பகுதியை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வேத பகுதியில் நீங்கள் படிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சாம்ஸ் 91 நீங்கள் படிக்கலாம், இல்லை 119 ஃபுல் சாப்டர் நீங்கள் படிக்கலாம். அந்த பிரேக் டைமில் நீங்கள் இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். கட்டாயமாக இதை நீங்கள் செய்யணும். இது பிரேக், டேக் அ பிரேக் அண்ட் ரீட் திஸ் ஸ்கிரிப்சர். அது ரொம்ப முக்கியமான காரியம். சரி, அடுத்ததாக நீங்கள் ஃபாஸ்டிங்கை நம்ம எப்படி முடிக்கிறது? நீங்கள் ஃபாஸ்டிங் முடிப்பது என்பது, நீங்கள் ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கும் போது என்ன டிசிப்ளினோடு நீங்கள் ஆரம்பிக்கிறீங்களோ அதே டிசிப்ளினை காட்டிலும் அதிகமாக நீங்கள் ஃபாஸ்டிங்கை முடிக்கும் போது நீங்கள் அதை கடைபிடிக்க வேண்டும். ஏன் தெரியுமா? உங்களுடைய அந்த ஃபாஸ்டிங்கை நம்ம பிரேக் பண்ணும் பொழுது அதை நீங்கள் எத்தனை நாள் நீங்கள் எவ்வளோ அதிகமாக நீங்கள் ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்களோ அவ்வளோ அதிகமான நேரத்தை உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் ரீஆக்டிவேட் ஆவதற்கான நேரத்தை எடுக்கும். புரியுதா சொல்கிற விஷயம் உங்களுக்கு? நீங்கள் ஃபாஸ்டிங்கை முடிக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ நாள் ஃபாஸ்டிங் எடுக்கிறீங்களோ அவ்வளவு நாட்கள், அந்த எவ்வளோ நேரம் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டமானது அது மறுபடியும் ரீஆக்டிவேட், அதாவது உங்களுடைய டைஜஸ்டிவ் அந்த ஆர்கன் இருக்கு இல்லையா, அது முழுமையாய் செயல்பட வேண்டும் என்றால் அந்த ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்பீடாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு உங்களுக்கு அத்தனை நேரங்கள் உங்களுக்கு அதிக நேரம் தேவைப்படும். அதனால என்ன பண்ணுறீங்க? உடனே நீங்கள் சாலிட் ஃபுல் சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஜஸ்ட் டேக் அ கப் ஆஃப் ஜூஸ். உடனே நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றதுக்கு போயிடாதீங்க. ஸ்லோவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் அதான் முடிப்பது. நீங்கள் ஆரம்பத்தை காட்டிலும் முடிப்பது ரொம்ப டிசிப்ளினாக நீங்கள் இந்த காரியத்தை செய்யணும். நீங்கள் உபவாசத்தை முடிக்கும் போது முதல்ல நீங்கள் ஜூஸ் எடுத்துங்க. அதுக்கு முன்பாக தண்ணீர் கொஞ்சம் வாட்டர் ஒரு கிளாஸ் எடுத்துக்கங்க. முக்கியமாக நான்வெஜ்ஜை நீங்கள் அவாய்ட் பண்ணுங்கள். அது உங்களுடைய சரீரத்தில் உங்களுடைய அந்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துக்கு உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். அந்த ஃபுல் ஸ்விங்கில் அது வேலை செய்வதற்கு முன்பாக இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, சயின்டிஃபிக்காக சில காரியங்களை நாம் அங்கே சொல்கிறாங்க. அது ஒரே ஒரு வழியை சொல்லி நான் முடிக்கிறேங்க. அக்கார்டிங் டு த ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் என்சைக்ளோபீடியா, ஃபுட் அண்ட் நியூட்ரிஷன் என்சைக்ளோபீடியான்னு ஒரு இது இருக்குது. அதை நீங்கள் படித்து பார்க்கலாம். அக்கார்டிங் டு தட் அந்த சயின்டிஃபிக்காக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஆவரேஜ் ஹெல்த்தியான ஒரு மனுஷன், நல்ல ஆவரேஜாக ஒரு ஹெல்த்தியான ஒரு மனுஷன், அவர் கிட்டத்தட்ட 21 நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் அவங்க உபவாசிக்கலாம். ஆவரேஜான ஹெல்த்தியான பர்சன். நீங்கள் ஹெல்த்தியாக இல்லைன்னா நீங்கள் அதை ட்ரை பண்ண வேண்டாம். யூ ஹாவ் ஏதாவது இந்த சில டிசீஸ் இருக்கிறவங்க, சில விதமான அந்த பலவீனம் இருக்கிறவங்க, ப்ரெக்னன்சியாக இருக்கிறவங்க, இப்படிப்பட்டவங்களாம் இதில் நீங்கள் ட்ரை பண்ண வேண்டாம். ஆவரேஜ் ஹெல்த்தி பர்சன் அவங்க 21 டேஸ்லேருந்து 40 டேஸ் வரைக்கும், 40 டேஸுக்கும் அதிகமாக கூட அவங்களால உபவாசிக்க முடியும். அது மாத்திரம் கிடையாது, வென் யூ ஃபெயில், முதல் தடவை நீங்கள் உபவாசிக்கிறீங்க, அந்த உபவாசத்தை முழுமையாக உங்களால் முடிக்க முடியல அப்படின்னும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. இட் ஹேப்பன்ஸ். இது கட்டாயமாக நடக்கும். இது எல்லா ஊழியர்களுக்கும் இது நடக்கிற ஒரு சாதாரண ஒரு விஷயம். ஆகவே நீங்கள் முதல் முறை நீங்கள் உபவாசிக்கிறீங்க, உங்களால் கண்டினியூவாக உபவாசிக்க முடியல, கவலைப்படாதீங்க. டோன்ட் வரி. நான் பிரேக் பண்ணிட்டேன், என்னால் முடியல, பரவாயில்ல, அடுத்த நாள் நீங்கள் அதை ஆரம்பித்துக்கலாம். அடுத்த முறை அது உபவாசம் செய்யலாம். அது உபவாசத்தை குறித்து நீங்கள் எந்தவித கவலையும் படாது. கர்த்தர் அதை கவனிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் உங்களை பலப்படுத்துகிறவர் தேவன். அதனால ஏன் உபவாசிக்கணும், ஆவிக்குரிய காரியத்தில் எப்படி நாம் உபவாசம் எடுக்கணும் என்பதை குறித்து நாளை தினம் நாம் அதை குறித்து பார்க்க போகிறோம். அதனால உபவாசிக்கும் போது இந்த காரியங்களை நீங்கள் கடைப்பிடிங்க. பரிசுத்த ஆவியானவர் இது நமக்கு வெளிப்படுத்தினாரு. God bless you. God bless you, my